உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு ஊரா போயிட்டு போறாரு. எதுக்காக போறாரு, ஏன் போறான்னு ஒண்ணுமே தெரியல. ஏதாவது செஞ்சிருந்து போனா மக்கள் வர இருப்பாங்க. நாங்க இங்க வந்திருக்கிறோம்னா இங்க பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி கொடுத்துக்கிறோம். பிரம்மாண்டமான மருத்துவ சுமார் 350 கோடியில அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையே உங்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு நிறைய மீன்பிடி துறைமுகங்கள் கொடுத்திருக்கிறோம். மீனவர்களுக்கு நிறைய திட்டங்கள், விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள், இதையெல்லாம் கொடுத்து அதன் உங்களை பார்ப்பதற்கு நெஞ்ச நிமித்தி நாங்கள் வர்றோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. 50 மாத காலத்தில் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்காங்களா? அதனாலதான் மக்களை பார்க்கல, அப்படியே வந்தாரு போயிட்டார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்களுடைய சிந்தனைக்கேற்ப ஆட்சி செய்தோம், மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப ஆட்சி செய்தோம். மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அதிமுக ஆட்சியில கொடுத்தோம். அதனால நாங்க மக்களிடத்துல எங்களுக்கு அபரிதமான வரவேற்புக்கின்றது. அதனால நீங்கள் எல்லாம் இங்கே மிக திரளாக நாகப்பட்டினம் நகரமே விழுங்குகின்ற அளவிற்கு மக்களை பார்க்கணும். ஒரு ஆட்சி வருவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஆட்சியில் அமர வைத்த பிறகு மக்களை சிந்திக்க வேண்டும். அதை விட்டுட்டு வீட்டு மக்களை தான் சந்திச்சுட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றிய சிந்தனை தான் இருக்குது. தன் வீட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும், என்ன அதிகாரத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு தான் இருக்கிறார் ஒழிய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. குடும்பத்தில் இப்ப இருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் 4 அதிகார மையங்கள் இருக்குது. 4 அதிகார மையம். ஒரு அதிகார மையம் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் ஒன்று திரு ஸ்டாலின், அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய மருமகன், அப்புறம் அவருடைய மகன், 4 பேர் தமிழகத்தை 50 மாத காலமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். ஆக இவர்களுடைய 4 அதிகார மையத்தில் தான் இந்த 50 மாத கால ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சுதந்திரமாக அதிகாரிகள் செயல்பட்டார்கள். நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உடனுக்குடன் கிடைத்தன. இங்கே விவசாய பெருமக்கள், மீனவ பெருமக்கள் நிறைந்த மாவட்டம். இந்த 2 மக்களுக்கும் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இன்னைக்கு விவசாயம் எடுத்துக்கொண்டா இந்த பொன் விளைகின்ற பூமியை ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுப்பதற்கு முயற்சி செய்த பொழுது இங்க இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள், விவசாய தொழிலாளிகளும் தங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தில் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தீர்கள். அண்ணன் OS மணியன் அவர்கள் என்னிடத்தில் பேசினார். எப்படியாவது இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு சட்டத்தை நாம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இப்படி கோரிக்கை வைத்ததன் காரணமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக, அவருடைய விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக, அவர்களுடைய விளைநிலங்கள் பறி போய்விடுமே என்ற அச்சத்தில் உறைந்து போயிருந்த அந்த விவசாயிகள் மனம் குளிர்கின்ற விதமாக அதிமுக அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை சட்ட வழியிலே கொண்டு வந்து பூமியை பாதுகாத்து, இது அதிமுக அரசாங்கத்துடைய சாதனை. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சரவையிலே துணை முதலமைச்சர், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மீத்தேன், ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. திரு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. உங்களுடைய விளைநிலங்களை பிடுங்குவதற்காக, பறிப்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்து, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. உங்களுடைய பூமியை பாதுகாத்தது அதிமுகவுடைய அரசாங்கம்.
இதிலிருந்து எந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்கிறது? எந்த அரசாங்கம் விவசாய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது மட்டுமில்ல, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை. இங்க இருக்கிற டெல்டா விவசாய தொழிலாளிகள் இந்த பூமியை நம்பித்தான் இருக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை இந்த பூமியை நம்பித்தான் இருக்குது. வாழ்வாதாரம் இந்த பூமியை நம்பித்தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பொன் விளைகின்ற பூமிக்கு நீர் தேவை. அப்பதான் பயிர்கள் நாம நடவு செய்ய முடியும். ஒவ்வொரு ஆண்டும் கன்னடத்தில் கெஞ்சி கூத்தாடி நாம் தண்ணீரை பெற வேண்டிய நிலை மாறி நிரந்தரமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கன்னட அரசு தந்தே ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் இதையும் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக மண்ணிலே மறைந்து விட்டார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்பட்டு உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி விவசாய வயிற்றில் பால் வாய்க்கின்ற விதமாக ஆண்டுக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணி திணந்து விட வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.